யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நெத்தடி மீன் வச்சு குழந்தைகளுக்கு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இது நெத்தடி, இது கொஞ்சம் பெரிய நெத்தடி. யாழ்ப்பாண சந்தையில் இது வராது. களியங்காட்டு சந்தையில் இந்த மீன் வாங்குறேன்டா போய் வாங்கலாம். பருத்துற கடையில் தான் கடல் தான் இது அநேகமாக பிடிபடும். களியங்காட்டு சந்தையில் நாங்கள் வாங்குறோம். நாங்கள் போய் இது நெத்தடி மீன், கோதும்பம்மா, சோளம்மா, மஞ்சள், உப்பு. குழந்தைகளுக்கு கண்டபடியாக வேறு ஒன்றுமே பாவிக்கையில் இவ்வளவு மட்டும்தான். நாங்கள் இந்த மீனை எப்படி துப்புரவாக்குறேன்னு பார்க்க போகிறோம். கழுவி குடல் எல்லாம் எடுத்து துப்புரவாக்கியாச்சு. இனி நாங்கள் இதில் இருக்கிற முள்ளி எடுக்க போகிறோம். வேறுங்கோ இந்த நடுவில் பிடிச்சி இந்த பெருவில்லாக அமர்த்தி கொண்டு வாங்கோ. இப்படி சுற்றி வரும் நீட்டுக்கு அமர்த்தி கொண்டு வாங்கோ. வந்தோடனே இந்த முள் அப்படியே கலரும். இந்த முள் கலரும். நாங்கள் இதை வாழோடு சேர்த்து இதை வெட்டி விடுவோம். இப்படி வந்துடும் மீன். இதுக்கு ஒரு முள்ளும் இருக்காது. நாங்கள் இதை குழந்தைகளுக்கு வடிவாக பொறிச்சு கொடுக்கலாம். இனி தலையையும் நாங்கள் வெட்டி விடலாம், இல்லாட்டி தலையோடையும் பொறிக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு கண்டபடியாக நாங்கள் இதை தரையும் வெட்டுறோம். வேறுங்க முள் இல்லை. இனி நாங்கள் இதை மாவுக்குள்ளே துவச்சி பிள்ளைகளுக்கு பொறிச்சு கொடுக்க போகிறோம். எப்படின்ட்டு வேறுங்கோ எல்லா மீனையும் இப்படியே துப்புரவாக்கிட்டோம். இது இப்படி துப்புரவாக்கி எடுத்து வச்சுருக்கிறோம். எல்லாமே இதுக்குள்ள நாங்கள் மஞ்சளும் உப்பும் போட போகிறோம். இது குழந்தையெல்லாம் சின்ன கிழங்கு சஞ்சு குட்டிக்கு கொடுக்குற அவைகளுக்கு கொடுக்குறபடியாக உரைப்பு ஒன்றுமே போடையில்லை நான். இது இன்னும் கொஞ்சம் பெரிய ஆக்களுக்கு நீங்கள் செய்கிறேன்டா கொஞ்சம் மிளகாய்த்தூள் போடுங்கோ. இது 1 வயது 2 வயது பிள்ளைகளுக்கு கையில் கொடுத்து விட்டால் பொறிச்சு போட்டு ஒரு கோப்பைக்கில் போட்டு கொடுத்து விட்டால் அவைகள் சாப்பிட்டு கொண்டே இருப்பினோம். போக வர சாப்பிடுவோம். நல்லா பிரட்டி நாங்கள் ஒரு பக்கத்தில் வச்சுக்கொண்டு இவர் தான் சஞ்சு குட்டி இதுக்குள்ள நாங்கள் இது கோதும்பம்மா 1 2 3 4 5 கரண்டி கோதும்பம்மா போடுறேன். 5க்கு 3 கரண்டி சோளம்மா போடுங்க. இதுக்குள்ள நான் வேறு ஒன்றுமே போடையில்லை. அப்பச்சோடாவோ இதுவுமே போடையில்லை. பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குற வழியாக இதை நல்லா கிளவுங்க. 5 கரண்டி கோதும்பமாவும் 3 கரண்டி சோளம்மாவும் கலந்து நான் இதில் ஒரு 3 கரண்டி மாவு எடுக்க போகிறேன். பழம்பா இது கலந்த சோளம்மாவும் கோதும்மாவும் கலந்த கலவை இதை எடுத்து வச்சுட்டு இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி கிளக்க போகிறேன். இந்த மாவுக்கு அளவான கொஞ்சம் உப்பையும் போட போகிறோம். ஒரு கொஞ்சம் இந்த மாவுக்கு ஏற்றது. நல்லா தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுங்கோ. நாங்கள் சும்மா கரண்டியால் கரைக்கு கரை வெட்டுறோம். கொஞ்சம் தண்ணி விடலாம். இது கரைச்சிட்டோம். கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வைப்போம். அடுப்பை கொஞ்சம் கொண்டு நாங்கள் இங்கே இதை நாங்கள் இந்த மீனை எடுத்து இதுக்குள்ளே துவைப்போம். துவைச்சிட்டு இந்த மாவுக்குள்ளே போடுவோம். திரும்ப ஒரு 2 தரம் செய்வோம். கொஞ்சம் பக்கத்தில் வைப்போம். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். நாங்கள் பிரட்டி வச்சதை ஒன்றொண்டா பொரிப்போம்.
வச்சுட்டு பார்த்தா இன்னத்தடி மீனே கல்லாயினம். இப்போ நாங்கள் இதை மெல்லிய நெருப்புக்கு மாற்றலாம். நல்லா பொறுமையாக மெல்லிய நெருப்பில் பொறியுங்க. உள்ளுக்கெல்லாம் வேகட்டும். நல்ல மெல்லிய நெருப்பில் நிற்கிது. இப்போ எல்லாம் உருகிட்டுது. கஞ்சிக்குட்டி எங்கே ஓடி திடீங்க? உங்களுக்கு வாசம் வந்துட்டோ கஞ்சிக்குட்டிக்கோ. இதே மாதிரி பொரிச்செடுங்கோ. இப்படியே எல்லாத்தையும் பொரிச்செடுங்கோ. குழந்தைகளுக்கு நல்லா கையில் கொடுக்கலாம். பயம் இல்லாமல் கையில் கொடுக்கலாம். ஒரு முள்ளும் இல்லை. இதே மாதிரி நீங்களும் செய்து உங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுங்க. சின்ன வேறு இப்போ பாருங்க, சஞ்சு குட்டி வேறு வேறு எங்களோட மற்ற 2 பேரும் தோட்டத்துக்கு போயிட்டோம். அது என்னுடைய முழுவாக போடணுன்னு தொட்டிக்கில் ஓடிட்டாங்க. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு நீங்களும் அப்படி இல்லைன்னு சொல்லுங்க.